ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகிய மணிவண்ணன். இந்த பதிவில் ஒரு ஜாதகருக்கு அவருடைய வாழ்நாளில் என்ன மாதிரி நோய்கள் எல்லாம் ஏற்படும், எந்த காலகட்டத்தில் வரும், எப்போ குறையும், எப்போ அதிகமாகும், எப்போ சரியாகும், என்ன மாதிரி பரிகாரங்களுக்கு கட்டுப்படும், ஸோ இதையெல்லாம் எப்படி ஒரு ஜாதகத்தில் நம்ம கண்டறிய வேண்டும், அதுக்கு முன்னாடி விதிகள் என்ன அப்படின்றதை பற்றி இதில் நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜாதகருடைய நோய்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிடர்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் பாவத்திற்கு போயிடுவாங்க. ஸோ 6ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, 6ஆம் பாவம் எப்படி இருக்குது, 6ஆம் இட அதிபதி எங்கே இருக்கார், ஸோ இதை வைத்து நோய்களை கணிப்பது உண்டு. இது சரிதானா அப்படின்னா கண்டிப்பாக சரிதான். ஆனால் ஒரு 50% தான் இதில் நம்ம துல்லியத்தை அடைய முடியும். ஒரு 100% துல்லியமான ஒரு ஜாதகருடைய நோய் நொடிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா இந்த விதி மட்டும் போதாது. இந்த விதியை விட முக்கியமான விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகர் பிறந்த வைநாசிகம், அந்த வைநாசிக நட்சத்திரம் என்ன, வைநாசிக அதிபதி யாராக வருகிறார், அதனுடனெல்லாம் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பில் இருக்குது, ஸோ எந்த தசை நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, இதில் யாரெல்லாம் லிங்கில் வராங்க அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்ளும் போது தான் முழுமையான பலன்களை நம்ம துல்லியமாக கண்டறிய முடியும். நம்ம துல்லியமான பலனை கண்டறிச்சிட்டோம் அப்படின்னாக்க பரிகாரங்கள் எடுப்பது மிக மிக எளிதான ஒரு விஷயம்தான். ஏன்னா எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, எந்த கிரகத்தில் நடக்கிறது, எவ்வளோ காலகட்டங்கள் என்பதை நம்ம துல்லியமாக கணிச்சிட்டோம் அப்படின்னா பரிகாரத்தில் நம்ம எளிமையாக ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போ விஷயத்துக்கு வந்திருப்போம். வைநாசிகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரத்தை வைநாசிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். இது உண்மையிலே மேலோட்டமான ஒரு விதிங்க. ஸோ 22வது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பாதங்கள் அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா இது 88 பாதங்கள் வரும். ஸோ 88 பாதங்கள் என்பது தான் மிக சரியான ஒரு விதி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தினுடைய பாதத்திலிருந்து 88 பாதங்கள் கவுண்ட் பண்ணணும். அந்த கவுண்டிங் 88 பாதங்கள் எங்கே முடியுதோ அந்த நட்சத்திரமும் அதுக்கு திரிகோண நட்சத்திரமும் அதனுடைய அதிபதியும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியும், ஸோ இதெல்லாம் யார் யாரெல்லாம் எந்தெந்த கிரகங்கள்லாம் தொடர்பில் வராங்களோ அவங்கெல்லாம் வியாதியை தருவாங்க, நம்ம எடுக்கலாம். இது மிக சரியாக ஜாதகருக்கு பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாரும் செய்கிற தவறு என்னென்னா, இப்போ ஒரு ஜாதகர் அஸ்வினியினுடைய 1ஆம் பாவத்தில் பிறந்திருந்தால் 22வது நட்சத்திரம் அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வரும். இப்போ ஒரு திரிகோண நட்சத்திரம் 19ங்க. அஸ்வினியிலேருந்து மூலம் வரை கவுண்ட் பண்ணிங்கன்னா 19 நட்சத்திரங்கள். அடுத்த நட்சத்திரம் பூராடம் 20, உத்திராடம் 21, திருவோணம் என்பது 22வது நட்சத்திரமாக வந்துடும். இப்போ இது நீங்கள் அஸ்வினியினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கணக்கு சரியாக வந்துடும். ஏன்னா 88 பாதங்கிறது திருவோணத்தினுடைய 4ஆம் பாதத்தில் முடியும். இது சரியாக இருக்கும். அதே நீங்கள் அஸ்வினியினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா 88 பாதங்கள் என்னும்போது திருவோணத்தினுடைய அடுத்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் அந்த கவுண்டிங் காட்டும் நமக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமே மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ இதில் பலன்கள் எல்லாமே மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இப்போ நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அப்போ எப்பொழுதுமே 88 பாதங்களை எண்ணுங்க. 88 பாதங்கள் என்னும்போது எந்த நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிகமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு திரிகோண நட்சத்திரங்கள். இப்போ அவிட்டம் என்பது 88 வருகிறது அப்படின்னா, இப்போ அவிட்டத்தினுடைய திரிகோணம் மிருகசீரிசம், இங்கே வந்தீங்கன்னாக்கா சித்திரை. அப்போ இந்த 3 நட்சத்திரங்களிலும் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்தால் அந்த காரகத்தில் ஜாதகருக்கு நிச்சயமாக நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் அவிட்டத்தின் அதிபதி செவ்வாய், அவர் எங்கே இருக்கார், ஸோ அவர் நின்ற நட்சத்திரம் என்ன, வீடு என்ன, அதையும் நீங்கள் இணைச்சிக்கலாம் நீங்கள். ஸோ இப்படி நீங்கள் எடுக்கும்போது மிக சரியான ஒரு கணிப்பாக அது நிச்சயமாக அமையும்னு சொல்லலாம். ஸோ அடுத்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி, யோகம், கரணம், முடக்கு, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய கர்ம நட்சத்திரங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இணைக்கும் போது இது மேலும் மெருகேறும் நமக்கு. அந்த நோய் எந்த கிரகத்தால் வந்திருக்கு, எந்த காலகட்டத்தில் சரியாகும். இப்போ திதினால் வந்தது அப்படின்னா அது மறைக்கப்படும். ஒரு ஸ்கேன் எடுக்கிறீங்க, எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் அது கரெக்டாக மென்ஷன் ஆகாது. டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார்.
ஏன்னா திதி என்பது இருட்டு. அது வந்து என்னன்னா ஒரு வித மறைவை வந்து ஏற்படுத்திவிடும். இப்போ முடக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுமே ஒழிய அது வந்து வியாதி வந்து எளிதில் வந்து குணமாகாது. அவயோகம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவரும் கிடைக்க மாட்டார், மருந்தும் வந்து கிடைக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள வந்து ஏமாத்திட்டே இருக்கும்னு சொல்லலாம். அதே வந்து யோகம், கரணம், உபயோகம் இந்த மாதிரிலாம் வந்து தொடர்புல வந்தது அப்படின்னா, எளிமையாக நல்ல மருத்துவர் வந்து கிடைப்பாரு. நல்ல மருந்துகள் வந்து கிடைக்கும். நல்ல பயனளிக்கும். சுகரே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னாக்க இனிப்பு வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எதுவுமே ஆகாது. நான்லாம் வாக்கிங்லாம் போறது கிடையாது. நான் வந்து டயட்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. எனக்கு இருக்கு. நான் எல்லாமே பண்றேன். ஆனா நல்லா தான் இருக்கேன். நீங்களும் அதே மாரி இருங்கன்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா அவங்களால வந்து அத வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ஜாதகத்துக்கு தகுந்த மாரி இந்த திதி, யோகம், கரணம் அதேபோல முடக்கு, கர்ம நட்சத்திரங்கள், வைநாசிகம் இதையெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது, அந்த இடம் வந்து அவங்களுக்கு இயல்பாவே யோகத்தன்மையில் இருந்து வியாதியும் வரக்கூடிய நிலையில இருந்தா, அது பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. அதே உங்களுக்கு வந்து அவயோகம், முடக்கு, திதி சூனியம், அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கர்ம நட்சத்திரங்கள் இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது, பார்த்தீங்கன்னா, அதனுடைய வீரியம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும்? எப்படி சரிப்படுத்திக்கணும்? இதுக்கு எந்த மாரி பரிகாரங்களுக்கு வந்து கட்டுப்படும்? ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினால் வருகின்ற பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 2024 வருடம் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அதாவது முதல் முறையாக திதியோக கரணத்தின் அடிப்படையில் மருத்துவ ஜோதிடம் வந்து நடைபெற உள்ளது. கட்டணம் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, ரீசனபிளான ரேட்டு 1200 நம்ம ரேட் எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டு தான். அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தான் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ கட்டணம் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக நிச்சயமாக வந்து அமையும்னு சொல்லலாம். அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. மருத்துவத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சர்ஜரி பண்ணினா எப்போ போடணும், ஒரு மருத்துவரை பார்த்தா எப்போ பார்க்கணும், ஒரு மருந்து வாங்கினா எப்போ வாங்கணும், ஒரு மருந்து உண்ணுனா எப்போ உண்ணணும் அப்படி சொல்லி நிறைய விஷயங்களை வந்து மருத்துவம் சார்ந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்கா நம்ம வந்து பார்ப்பாட்டாக நம்ம வந்து எல்லாமே தெளிவாக வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இது மிக சிறந்த வகுப்பாக நிச்சயமாக அமையும். இது சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க வேண்டும்னு அன்பாக வந்து கேட்டுக்கிட்டு எல்லோரும் தங்களுடைய வாழ்வில் அனைத்து சௌபாகியங்களையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல நீண்ட ஆயுளையும் பெற்று வாழ வேண்டும். அதற்கு இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.